கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 33 அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண் மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நீதியாய் நடக்க வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக நாம் நேர்மையாய் வாழ வேண்டும். அநியாயமான காரியங்களுக்கு விலகி நீதியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதியை செய்யும் போது நாம் அவரில் பிறந்திருக்கிறோம். நம் தேவனால் பிறந்த பிள்ளைகள் நீதி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயமான காரியங்களுக்கு விலகி நீதியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. செம்மையானவைகளை பேசி, பிரியமானவர்களே, செம்மையான காரியங்களை நாம் பேச வேண்டுமாம். உண்மையான காரியங்களை பேச வேண்டுமாம். பொய்யான காரியங்களை வெறுக்க வேண்டும். தேவன் பொய் உதடுகளை வெறுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் வாழும்போது, உண்மையான காரியங்களை பேசும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, பிரியமானவர்களே, இடுக்கண் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அல்லது மற்றவர்களை ஏமாற்றி அதனால் வரும் ஆதாயத்தை, அதனால் வரும் நன்மையை நாம் வெறுக்க வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தீமை செய்து மற்றவர்களை துன்பப்படுத்தி அதனால் வருகிற ஆதாயத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் வெறுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் வெறுத்து வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உயர்ந்த இடங்களிலே நம்மை வைப்பார். ஹல்லேலூயா. பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் பரிதானங்களை வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்காதபடிக்கு நம்முடைய கைகளை உதற வேண்டுமாம். இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து, பிரியமானவர்களே, மற்றவர்களை கொலை செய்வது, இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகள், இப்படிப்பட்ட காரியங்களை கேட்காதபடிக்கு நம்முடைய செவியை அடைத்து கொள்ள வேண்டுமாம். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாப்பான காரியங்களை பார்க்கக்கூடாது, தீமையான காரியங்களை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே தேவையில்லாமல் செல்போனில் அடிமையாயிருப்பது, தீமையான காரியங்களை பார்ப்பது, தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியங்களை பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது தேவன் அதை வெறுக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் வேண்டுமென்றால், நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால், பொல்லாப்பான காரியங்களை பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்களை மூடுகிறவர்களே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும். கர்த்தரை குறித்த பயத்தோடு தீமையான காரியங்களை வெறுத்து வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களிலே வைப்பார். ஹல்லேலூயா. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண் மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பிரியமானவர்களே, உயர்ந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருப்பார். உயர்ந்த இடங்களிலே நாம் வாசம் பண்ணுவோம். தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். உயர்ந்த இடங்களிலே நம்மை வைத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. கண் மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். பிரியமானவர்களே, நம்மை பாதுகாப்போடு அவர் வைத்திருப்பார். கண் மலைகளிலே அரண்களுக்கு நடுவே உயர்ந்த அடைக்கலத்தோடு நம் பாதுகாப்போடு நாம் இருப்போம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அவரே நமக்கு கண்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நீதியான காரியங்களை செய்யும்போது, செம்மையான காரியங்களை பேசும்போது, உண்மையாய் வாழும்போது, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கும்போது, லஞ்சம் வாங்காதபடிக்கு வாழும்போது,
பொல்லாத காரியங்களை காணாதபடிக்கு நம்முடைய கண்களை மூடும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவைகளை விட்டு விடுவோம். மனம் திரும்பி வாழும்போது நம்முடைய குடும்பத்திலே ஒரு குறையும் வராதபடிக்கு கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நேர்மையாய் நடப்போம், உண்மையாய் வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரை மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையை பாதுகாத்து வழிநடத்தி வந்த அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வாத உயர்த்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கு போகாதபடிக்கு பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இப்படி சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீர் மாத்திரமே உதவ முடியும். என் தேவன் ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. நம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக நெந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு பிள்ளையுடைய வாழ்க்கையில் தலைநிமிர செய்யுங்க அப்போ. ஆசீர்வதிங்க. பழகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க அப்பா. நம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். என் தேவன் சுகப்படுத்துவீராக. உடைய கரங்களிலே பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில் பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக வழி நடத்துவீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். உடைய இரத்த கோட்டைகளை எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபைகளை தொடரட்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு வைத்த கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. அப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தங்கியிருங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.